Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் ஃபியூச்சர் எனர்ஜி சம்மிட் இஸ் செட் டு பி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யூஏஇல நடக்க போகுது. ஸோ யூஏஇல எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அபுதாபியில் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இங்கே தான் ஏப்ரல் 16 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் எனர்ஜி சம்மிட், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எனர்ஜிஸை பற்றி இங்கே இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது, which country developed the world's most powerful laser அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2018 நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் அப்படிங்கிறது லேசர் இன்வென்ஷனுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. பவர்ஃபுல் லேசர் டெக்னாலஜியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொமேனியா அப்படிங்கிற கண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பவர்ஃபுல் லேசர் அப்படின்னா நமக்கு ரொமேனியா அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which convention states that foreign embassies are sovereign அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ஃபாரின் எம்பசி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கன் எம்பசியே இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த அமெரிக்கன் எம்பசிக்குன்னு தனியா அந்த காம்பவுண்டுக்குள்ள அவங்களுக்கு சாவரனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அவங்க அந்த இடத்துல ஒரு இண்டிபெண்டா தான் இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த எம்பசியோட அம்பாசிடர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லக்கூடிய கன்வென்ஷன் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கன்வென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வியன்னா கன்வென்ஷன் ஆன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் 1961. அந்த கன்வென்ஷன் தான் நமக்கு இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது, விச் இந்தியன் வார்ஷிப் ரிசீவ்ட் சைட்டேஷன் ஃபார் ஆன்டி பைரசி ஆபரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் இந்தியன் ஓஷன்ல வந்து இந்த சொமாலியா பைரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, சொமாலியா கடல் கொள்ளையர்கள், அவங்க வந்து நிறைய ஒரு ஷிப்பெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஷிப்பை காப்பாற்றி அங்கே இருக்கக்கூடிய செயலர்ஸையும் காப்பாற்றினதுக்காக ஒரு சைட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் ஷாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆன்டி பைரசி ஆபரேஷனுக்காக சொமாலியன் பைரேட்ஸ் கிட்ட இருந்து அந்த ஷிப்பை காப்பாற்றினதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் டேவை நம்ம எப்போ அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா ஏப்ரல் 7 வந்து அப்சர்வ் பண்றோம். ஆக்சுவலி நேத்து வந்து வேர்ல்டு ஹெல்த் டேவா இருந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மை ஹெல்த் மை ரைட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த வருஷத்துக்கான தீம் மை ஹெல்த் மை ரைட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவில் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்தியாவில் ஹெல்த் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா? ரைட் ஃபார் பேசிக் ஹெல்த் அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டாக வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நமக்கு டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் தான் இருக்கு. நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் மை ஹெல்த் மை ரைட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.